என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கி எங்களோட தமிழாக்கள் நடத்துகிற ஒரு சாப்பாட்டு திருவிழாண்டு தான் சொல்லணும். இது ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவல். இது எல்லா வகையான சாப்பாடுகளையும் இங்கே நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் பெரிய பெரிய கேட்டரிங் வச்சிருக்கிறார்கள், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறார்கள் வந்து இதை நடத்தினோம். இதோட ஆர்கனைசர்ஸ் யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நானும் உங்களை மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை மாதிரியே நானும் இதில் ஒரு கலந்து இன்றைக்கி என்ன எல்லாம் இங்கே இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொலியாக எடுத்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற சாப்பாடுகளை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்லாமா? Thank you so much. No problem. I love the color. That's a vanilla ice cream. Can I wait? I don't know. Can I have some? Oh
மட்டன் ரோல். இது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? போர்ஷன் ஓகே, 1 போர்ஷன் 1 வடை. வடையும் 2 தான் எடுக்கணும். ஓகே. And then 1 portion chicken 65. 1 portion chicken 65. And that's it. Anything your curry pan? இது என்னது பக்கோடாவா? இப்போ நான் சிக்கன் 65 நல்லா இருக்குது. இது நார்மலாக பருப்பு வடையை வந்து சும்மா சின்ன சின்ன பீஸாக பக்கோடா மாதிரி போட்டிருக்கணும். இது வந்து பருப்பு வடையை தான் வந்து பக்கோடா மாதிரி போட்டிருக்கணும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறது, பக்கோடான்னு சொன்னால் க்ரன்ச்சியாக இருக்கும். இது கொஞ்சம் க்ரன்ச்சி இல்லாமல் இருக்குது. இது வடை தான், பருப்பு வடை. ஓகே, இது ரோல், மட்டன் ரோல். இதெல்லாம் ரூபி கேட்டரிங் தான். ஓகே, வளமையான மட்டன் ரோல் தான். இது வடை. இது கீரை வடைன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் கீரை இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் கரட் போட்டிருக்கிறேன். என்ன கரட் தானே தம்பி? கரெக்டா? சாப்பாடு வாங்கிட்டீங்களா? எஸ், வேண்டி கொண்டிருக்கிறோம். சரக்கு வாங்கிட்டீங்களா? விற்கிறாங்களா? இளநீர் சாப்பிட்டீங்களா? நாட் பேட் பட் ஓகே. ஐயோ, உங்களோட நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு சாப்பாடு செய்ய முதல்ல உங்களுடைய பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டு அதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் எங்களுடைய மெட் தான் நான் செய்வேன். குட். அது பிள்ளைங்க சுகர் அதில் கூட இருக்காது, கூடவே இருக்கலாம். Nice. You don't like it? Not enough, we can show it. Here you go, yeah. You carry on. No, that's perfect, mate. ஐஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஐஸ் இல்லாட்டி குளிராது, அந்த இனிப்பு குறைவாக இருக்குது எனக்கு ஐஸ் இல்லாமல். என்ன ஓகே, Perfect. உங்களுக்கு எப்படி இருக்கு அனாஜா? Too much. நல்லா இருக்கு.
இருக்கீங்களா? இங்கே நீ டொல் வச்சுறாங்க படம் எடுக்கணும். இருக்கலாமே கேட்போமா? ஏ படம் எடுக்கணும். ஓ சாரி யா தேங்க்யூ பண்ணி விடுறேன். யா கண்டிப்பாக வைப்பீங்களா? நாங்கள் போகணுமா தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் நான். வணக்கம் வணக்கம். குக்கிங் சேனல் எல்லாம் சரி, நான் கேக் மேக்கப் டெய்லரிங் என்ன ஃபாலோ பண்ணுறா. இன்னும் ஒன்று இருக்குது, கௌரி ரூபன் இருக்கு ஃபேஸ்புக். அதை நீங்கள் இந்த ஃபேமிலி இந்த இதெல்லாம் பார்க்கலாம். Nice to meet you. Nice to meet you too. Okay. நைஸாக இருக்கு எல்லாம். இது சின்ன கொத்துரொட்டி சாப்பிடுவோம். நான் சொன்ன கொத்துரொட்டி சாப்பிடுவேன். இங்கே மல்டினியே காணையில் உள்ளே இருக்கா? ஓகே ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு சாட் மாதிரி தான். சிப்ஸ் எல்லாம் போட்டு, ஒனியன் எல்லாம் போட்டுட்டுக்கு, கேரட் எல்லாம் போட்டு. என்ன இது வெறுதே இல்லை. Hello London, how are you? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அளவான உரைப்பு போட்டிருக்கு, எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மேலே வெங்காயம் எல்லாம் பொறிச்சு போட்டிருக்கேன் மேலே. இது நான் ஆல்ரெடி ஒருக்கா செய்தேன்னா, ஆனால் இதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக என்னோட சேனல்லையும் இருக்குது இது. வடிவா இருக்கிறீங்க. Thank you. Hi, you want to order, sir? ஆரிய சைடில் நிற்குதுகளா வந்துட்டு. நில்லுங்க வேற ஒரு கட்சி. ஓகே ஓகே. நாங்கள் இப்போ இந்த சாப்பாட்டு திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். பரவாயில்லை, புதுசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு எனக்கு பெருசாக தெரியலை. கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்தது. ஒரு சில விஷயங்களை தவிர என்னென்னு சொன்னால், இதில் வந்து கொத்து ரொட்டி என்று சொல்லி, கொத்து ரொட்டி ஒரு இடத்துல கொத்து போட்டவ, இன்னொரு இடத்துல வந்து கொத்து ரொட்டியை வந்து வீட்டை இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சுட்டுட்டு அதை செய்து கொடுக்கினோம். அது எனக்கு பிடிக்கலை. அதை வந்து நீங்கள் லைஃபாக போட்டு காட்டியிருந்தால் நல்லா இருக்குமென்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் மாவை வீட்டை இருந்து குழச்சி கொண்டு வந்துட்டு இங்கே கொத்து ரொட்டியை விசுக்கி போட்டிருந்தா நல்லா இருக்குமென்ட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் கண்டிப்பாக இதில் நிறைய பேர் வந்திருப்பினா எங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எழுதுங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த வீடியோ முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க. நான் எப்போயுமே உங்கள்கிட்ட கேட்டதில்லை, இப்போ நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன். தேங்க்யூ, பாய். இப்போ நாங்கள் மோடனில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து
கூடுதலான சாப்பாடுகள் தமிழ் சாப்பாடு, எங்களோட தாய்நாட்டு சாப்பாடுகள் தான் இருந்தது. இதில் நான் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை நீங்கள் பார்க்குற நீங்களும் ஏதாவது இதில் எழுதணும்னு சொன்னால் எழுதுங்க. என்னென்னு சொன்னால் இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பெரிய பெரிய என்ன சொல்கிற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாக்கள், சாப்பாடு பெருசாக ஆர்டர் கொடுக்குறாக்கள், அவங்களோட இது கடைகள் மட்டும்தான் அங்கே இருந்தது. சின்ன சின்ன கடைகள் நடத்துகிற கடை ஒரு கடையும் இங்கே இருக்கலை. அந்த இடத்துல இன்னும் நிறைய கடைகள் வந்திருக்கலாம்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் ஒரே சாப்பிட்ட சாப்பாடுகளை தான் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சாமத்தியோடு கல்யாண வீடு, அடுத்தது ரெஸ்டாரண்ட், அடுத்தது இங்கே லோக்கலில் கடையில் சாப்பிட்ட அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் கூடுதலாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. வித்தியாசமான சாப்பாடுகளை பெருசாக நாங்கள் ஒன்றும் பார்க்கல. நார்மலாக வடை, ரோல், கட்லட் இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் இருந்தது. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தொதல் வச்சிருக்கலாம், அடுத்தது மோதகம் செய்து விற்றிருக்கலாம். என்ன கடை போட சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக மோதகம், இந்த ஸ்வீட் ஐட்டங்கள், ராசவள்ளி கிழங்கு செய்து வச்சுருந்துருக்கலாம். ராசவள்ளி கிழங்குல ஐஸ்கிரீம் இருந்தது. பால் கொழுக்கட்டை செய்து கொடுத்துருக்கலாம், புடிப்புட்டு செய்து கொடுத்துருக்கலாம். மறைந்து போகிற எங்களோட நாட்டு சாப்பாடுகள், தின்பண்டங்கள்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகளை இந்த இடத்துல செய்திருக்கலாமென்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணுமென்று மெயினாக ஆசைப்பட்டு நான், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எழுதுங்க. நன்றி.